ஹமாஸ்க்கும் இஸ்ரேல் ராணுவத்துக்கும் இடையே நடைபெற்று வந்த போர் முடிவு பெற்றுவிட்டதா? மீண்டும் காசா மீது போர் தொடுத்துள்ளது இஸ்ரேல். விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். ஹமாஸுக்கும் இஸ்ரேல் ராணுவத்துக்கும் இடையில நடந்து வந்த போர் அமெரிக்க அதிபர் டிரம்ப் முன்னிலையில எகிப்துல ஏற்பட்ட காசா அமைதி ஒப்பந்தத்துக்கு பின்னாடி முடிவுக்கு வந்தது. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிறகு கடந்த 2 ஆண்டுகள்ல காசா மீது இஸ்ரேல் நடத்திய 20,000த்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் உட்பட 68,000த்துக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. காசாவுல குடியிருப்புகள், வணிக நிறுவனங்கள், மருத்துவமனைகள்னு எல்லாமே தரை மட்டமாயிடுச்சு. அந்த பகுதியில உண்ண உணவு இல்லாம மக்கள் தவிச்சிட்டு இருக்காங்க. ஒட்டு மொத்தத்துல அங்க பெரும் கொடூரம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் 2 ஆண்டுகளுக்கு பிறகு முடிவுக்கு வந்ததா அறிவிக்கப்பட்டது. 2023 அக்டோபர் 7ஆம் தேதி தொடங்கி 2 தரப்புக்கும் இடையில தொடங்கின இந்த போர் 2025 அக்டோபர் 9ஆம் தேதி வரை நடந்தது. இந்த போர் இஸ்ரேல் காசா அமைதி ஒப்பந்தம் மூலமா போர் முடிவை எட்டியிருக்கு. இதுக்காக காசா அமைதி திட்டத்தை அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை அறிவிச்சிருக்கு. இந்த அமைதி பேச்சுவார்த்தை 2025 அக்டோபர் 13ஆம் தேதி தொடங்குச்சு. அன்றைய தினம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் வந்தார். காசாவிலிருந்து ஹமாஸ் விடுதலை செய்த பிணை கைதிகளை பார்த்துட்டு நெசத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரே அவையை கொண்ட இஸ்ரேல் நாடாளுமன்றத்துல ட்ரம்ப் பேசினார். அதன் பிறகு விடுவிக்கப்பட்ட இஸ்ரேலிய பிணை கைதிகளுடன் உரையாடிட்டு எகிப்துக்கு போனார் ட்ரம்ப். எகிப்து நாட்டுல அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று காசா அமைதி ஒப்பந்தத்துல 20 நாடுகள் கையெழுத்திட்டாங்க. அதையடுத்து 2 ஆண்டு கால போர் முடிவுக்கு வந்திருக்கு. காசாவிலிருந்து 20 பிணை கைதிகளை ஹமாஸ் விடுவிப்பது, அதே போல இறந்து போன 28 பிணை கைதிகளின் உடல்களை ஒப்படைக்கிறதுன்னு இந்த போர் ஒப்பந்தத்துல முக்கிய முடிவு. விடுவிக்கப்பட்ட பிணை கைதிகளை பார்த்துட்டு தான் எகிப்துக்கு ட்ரம்ப் கிளம்பினார். ஹமாஸ் 20 பிணை கைதிகளை காசாவிலிருந்து விடுதலை செஞ்சதோட இறந்த பிணை கைதிகள்ல 9 பேரோட உடல்களை ஒப்படைச்சிருக்கு. மீதி உடல்களை தேடிக்கொண்டிருக்கிறதாகவும், உடல்களை தேடும் பணி சிரமமா இருக்கிறதால தேடுவதற்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகள் வேண்டும்னு கேட்டிருக்காங்க. தேவையான தொழில்நுட்ப உதவிகள் பிற நாடுகள் கிட்ட இருந்து கிடைச்சா உடல்களை தேடி ஒப்படைக்கிறதா ஹமாஸ் சொல்லியிருந்தது. இஸ்ரேல் நாட்டு பிணை கைதிகளின் உடல்கள் ஒவ்வொன்னா கொடுக்கும் போது இறந்து போன பாலஸ்தீன நாட்டோடைய 25 உடல்களை இஸ்ரேல் கொடுப்பதுன்னு ஒப்பந்தம். அதே மாதிரி அமைதி ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேல் சிறையில பல ஆண்டுகளாக சிறைப்பட்டிருக்கக்கூடிய 2000 பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் விடுவிச்சிருக்கு. இவங்க போர் நடைபெற்ற காலத்துல மேற்கு கரை பகுதியிலிருந்து காணாம போனவங்க. 2வதா பாலஸ்தீனத்துடைய காசா பகுதியில கடுமையான பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. அங்க பஞ்சம் நிலவரத ஐநா சபை ஒப்புக்கொண்டது. அதனால காசாவுல மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் விநியோகிக்கணும். அப்பதான் அங்க பஞ்சத்தை போக்க முடியும். இந்த சூழல்ல ரஃபா எனப்படக்கூடிய எல்லை பகுதியில உணவுப் பொருட்களை தடையில்லாம கொண்டு செல்லணும் என்பதற்காக அமெரிக்க ராணுவ வீரர்கள் அங்க அனுப்பப்பட்டாங்க. தேவைப்பட்டா ரஃபா எல்லை பகுதியில நாங்களும் வந்து உதவி செய்யறோம்னு ஐரோப்பிய யூனியன் சொல்லியிருந்தது. எந்த விதமான தடையும் இல்லாம உணவுப் பொருட்களை எடுத்து செல்லணும் என்பதுல அமெரிக்க, ஐரோப்பிய யூனியன் உள்ளிட்ட நாடுகள் உறுதியோட இருக்கு. இந்த பஞ்சம் மனிதர்களால ஏற்படுத்தப்பட்ட ஒண்ணு என்பது குறிப்பிடத்தக்கது. உணவு, மருத்துவம், தண்ணீர் உட்பட அடிப்படை தேவைகள் எல்லாத்தையுமே அங்கு கொண்டு போனாதான் காசா மக்களை காப்பாற்ற முடியும். அதனால அதை கட்டாயமா கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. தேவையான உணவுப் பொருட்களையும் மருந்துகளையும் கொடுப்பதற்கு அமைதி பேச்சுவார்த்தையில பங்கேற்ற நாடுகள் எல்லாமே ஒப்புக்கொண்டது. எகிப்துல 20 நாடுகள் பங்கேற்ற அமைதி பேச்சுவார்த்தையில ஹமாஸோ இஸ்ரேலோ இடம்பெறல. ஒப்பந்தத்துல முதல் பகுதியை தவிர்த்து மற்ற பகுதிகளின் ஷரத்துகளுக்கு தேதி எதுவுமே குறிப்பிடப்படல. இது மட்டும் இல்லாம இதை கட்டாயமாக செய்தாக வேண்டும் என்பது போல அதுல சொல்லப்படல. இந்தந்த தேதிகள்ல இந்தந்த நடவடிக்கைகளை செஞ்சு முடிக்கணும் என்றும் ஒப்பந்தத்துல குறிப்பிடல. அதே நேரம் ஹமாஸிடமிருந்து ஆயுதங்களும் இராணுவ தளவாடங்களும் பறிக்கப்பட வேண்டும் என்பதுல அவங்க உறுதியா இருந்தாங்க.
காசாவுல புனரமைப்பு பணிகளுக்காக 11 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரும் மாதங்கள்ல செலவிடப்படும்னு ஐநாவால அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனால அந்த நாடுகள் எல்லாமே இதுல பங்கேற்கலாம்னு, எவ்வளவு உதவிகளை நம்ம கொடுக்க முடியுமோ அவ்வளவு உதவிகள் நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரம்ப் கேட்டிருந்தார். இது தவிர அமெரிக்கா, அரபு நாடுகள் உள்ளிட்ட மற்ற நாடுகள் சேர்ந்து சர்வதேச அளவுல ISF என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த அமைப்பு தான் இனிமே காசாவில பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளும். அந்த பகுதியில காவல்துறைக்கான அதிகாரங்களை எடுத்துக்கிட்டு பாதுகாப்பு பொறுப்பை எடுத்துக்கும். இப்போ நடைபெற்று கொண்டிருக்கும் அமைதி பேச்சுவார்த்தையின் அடிப்படையில காசாவில ஆட்சி நிர்வாகம் குறித்து முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதன்படி அரசியல் சார்பற்ற தற்காலிக அமைப்பு ஒண்ணு ஆட்சி நிர்வாகத்தை கவனிச்சுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதோட தலைவராக இங்கிலாந்து நாட்டின் முன்னாள் பிரதமரான தொழிலாளர் கட்சியின் டோனி பிளேர் இருப்பார். காசாவுக்கு எவ்வளவு நிதி வேண்டும், அந்த நிதியை எங்கிருந்து வாங்குறது, காசா பகுதியை முழுவதுமா மீட்டெடுத்து அதன் வளர்ச்சியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வது உட்பட அனைத்தையும் அந்த அமைப்பு தான் தீர்மானிக்கும். அதன் பிறகுதான் நிரந்தரமான ஆட்சி நிர்வாகம் போன்ற விஷயங்கள் குறித்து முடிவெடுக்க முடியும். இதை ரம்ஃபோர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்றாங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பு பொருளாதார மண்டலத்தை ஏற்படுத்த போறாங்க. அங்க வரிகள் எதுவுமே கிடையாது. அங்க முதலீடு செய்ய பல நாடுகள் தயாரா இருக்கு. அதுக்கு 50 பில்லியன் டாலர்கள் செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இஸ்ரேல் ஒரு நாடா உருவாயிடுச்சு, பாலஸ்தீனம் ஒரு நாடா உருவாகணும். ஆனா இரு நாட்டு அரசுகள் ஏற்படுவதற்கான உத்தரவாதம் காசா அமைதி திட்டத்துல தரப்படல. ஆட்சி நிர்வாகம் செயல்படும் மேற்கு கரை பகுதியில பாலஸ்தீன பகுதியும் காசாவும் சேர்ந்து சீரமைக்கப்படும். காசா சீரமைக்கப்பட்ட பிறகு பாலஸ்தீனிய நிர்வாகத்திடம் அது ஒப்படைக்கப்படும். அப்போ மேற்கு பகுதியும் காசா பகுதியும் ஒரே நிர்வாகத்தின் கீழே வரும். அப்படி வரக்கூடிய நிலையில அந்த மக்களுக்கு தொலைநோக்கு பார்வையில அந்த மக்களின் நலன்களை கருத்தில் கொண்ட தன்னாட்சி அடிப்படையிலான ஒரு நாடாக அது உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல உடனடியாக பாலஸ்தீனிய அரசு வரும் என்பதை அவங்க குறிப்பிடல. அத தொலைதூரத்துல இருக்கக்கூடிய ஒரு இலக்கா வச்சிருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் முன்னிலையில இப்படி ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்ட பின்னரும் காசா மீதான தாக்குதல் தொடர்வது மிக பெரும் கொடுமையா இருக்கு. அமைதி ஒப்பந்தத்துக்கு பிறகு இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தொடர் தாக்குதல்கள்ல நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, ஏராளமானோர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. இது தொடர்பா விளக்கம் அளிக்கும் இஸ்ரேல் தரப்பு அமைதி ஒப்பந்தத்தை ஹமாஸ் மீறுது, அதற்கு பதிலடியாகவே அப்படின்னு சொல்றாங்க. காசா போர் ஓய்ந்துடுச்சு, இது நான் நிறுத்திய 8வது போர்னு முழக்கமிட்டு தான் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்காவிலிருந்து டொனால்ட் ட்ரம்ப் கிளம்பினாரு. இந்த முயற்சிக்காக ட்ரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்கும்னு எல்லாம் பேச்சுகள் கிளம்புச்சு. ஆனா அவருக்கு நோபல் பரிசு கிடைக்கல. அமைதி ஒப்பந்தத்துக்கு பிறகும் காசாவில முழுமையான அமைதி திரும்பல என்பதை சர்வதேச சமூகம் மிகுந்த கவலையோட பார்க்குது. காசாவில அமைதி உறுதி செய்யப்பட்டு பஞ்சத்திலிருந்து அந்த மக்கள் உடனடியாக மீட்கப்பட வேண்டும் என்ற குரல் உலகம் முழுவதும் ஒலிக்குது.